arrangement based questions discuss பண்ணுறோம். இது வந்து second video in that. Which acid of each pair shown here would you expect to be stronger? ஸோ ஒரு ஆசிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எபிலிட்டி டு கிவ் H+ அயான். இந்த ஆசிடில் இருக்கக்கூடிய H+ அயான் கொடுக்குற டெண்டன்சி பொறுத்து இருக்குது. சரியா? யூ ஹாவ் ஹியர் CH3CO twice H. இது என்னது? அசிட்டிக் ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட்டில் CH3 குரூப் இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஃப்ளூரின் இஸ் சப்ஸ்டிடியூட்டட். Fluorine will enhance the acidic nature. The electron withdrawing effect இருக்கு, minus I effect. சரியா? ஸோ இந்த மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ கன்ஃபியூஸ் பண்ணிக்கோன்னா அது வந்து ஒரு CH3யும் CH3O மட்டும்தான் எலக்ட்ரான் புஷிங் எஃபெக்ட் இருக்கும். அது தவிர நைட்ரோ ஹெலஜன் எல்லாம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும், வித்ட்ராயிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ எலக்ட்ரானை தன் பக்கம் இழுக்கிறதுனால இந்த OH பாண்ட் வீக் ஆகும். அப்போ இந்த H+ அயானை அதால் ஈஸியாக கொடுக்க முடியும். அப்போ இதுதான் மோர் அசிடிக். சரியா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஃப்ளூரின் குளோரின் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரின் வந்து மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ். ஸோ அதனால் the one that has fluorine will be more acidic in nature. Here ரெண்டு காம்பவுண்ட்லேயும் ஃப்ளூரின் இருக்குது, பட் ஃப்ளூரின் ஹியர் இஸ் க்ளோசர் டு தி கார்பனைல் குரூப். அதனால இதுதான் மோர் அசிடிக்காக இருக்கும். அந்த மைனஸ் ஐ எஃபெக்ட் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும் அதனால். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இங்கே பென்சின் ரிங் இருக்குது. C6H4னா பென்சின் ரிங் இருக்க மாதிரி. சரியா? அதில் வந்து ஃப்ளூரின் இருக்குது. இங்கே வந்து CH3 குரூப்பில் ஃப்ளூரின் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு மோர் அசிடிக்காக இருக்கும் கம்பேர் டு திஸ். சரியா? அண்ட் நெக்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் ஆசிட் ஸ்ட்ரென்த். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீனால் வந்து அசிடிக் இன் நேச்சர். சரியா? ஏன்னா ஃபீனாக்சைடு அயான் வந்து ஸ்டேபிள். H+ இல்லைனாலே இது ஸ்டேபிள். சரியா? அதனால் H+ அயானை அதால் ஈஸியாக கொடுக்க முடியும். அதனால ஃபீனால் வந்து அசிடிக். ஃபீனாலில் OH இருக்குன்றனால அது பேஸ்ன்னு நினைக்கக்கூடாது. அது அசிடிக் இன் நேச்சர். இந்த அசிடிக் நேச்சரை எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். சரியா? அப்போ நைட்ரோ இருந்தால் அசிடிக் நேச்சர் ஜாஸ்தி. இப்போது நைட்ரோ இங்கே 3 இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு தான் அசிடிக் நேச்சர் ஜாஸ்தி இருக்கும். நம்ம இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதணும். அப்போ லீஸ்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னாக்கா ப்ரொபனால் போட்டுக்கலாம். சரியா? ப்ரொபனாலுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அசிடிக் நேச்சர் இந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னாக்கா மெத்தில் போடலாம். சரியா? மெத்தில் 4 மெத்தில் ஃபீனால் போடலாம். ஸோ அதுக்கப்புறம் 1 நைட்ரோ இருக்கிறது போடலாம், அப்புறம் 2 நைட்ரோ இருக்கிறது போடலாம், அப்புறம் 3 நைட்ரோ இருக்கிறது. ஸோ 3 நைட்ரோ. ஓகே, ட்ரைநைட்ரோஃபினால் will have the greatest acidic strength. அப்புறம் எத்தனால் வாட்டர், அப்புறம் எத்தனாயிக் ஆசிட் ஃபினால். வாட்டருக்கு தான் அசிடிக் நேச்சர் இஸ் கிரேட்டர் தேன் எத்தனால். சரியா? அப்புறம் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எத்தனாயிக் ஆசிட் வில் ஹாவ் த கிரேட்டஸ்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த். ஆசிட் இருக்குது பாருங்கள். ஸோ லீஸ்ட் அப்படின்னா எத்தனால், அப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் ஃபீனால் அண்ட் தென் எத்தனாயிக் ஆசிட். Ethanoic acid will have the greatest acidic strength in this series. Next methoxy. நான் சொன்னேன்ல மெத்திலும் மீத்தோக்சியும் வந்து எலக்ட்ரான் புஷிங் எஃபெக்ட் இருக்குது. அது வந்து அசிடிக் நேச்சரை குறைக்கும். சரியா? நைட்ரோ வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அப்போது the least one will be paramethoxyphenol, then phenol, then acid strength ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து paranitrophenol. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ப்ரோமின் இருக்குது. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட் இருக்கும். ப்ரோமின் பக்கத்துலேயே இருக்குது, தள்ளி இருக்குது, அப்புறம் இங்கே பிரான்ச்டாக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. சரியா? ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ப்ரோமின். ஸோ வந்து லீஸ்டாக இருக்கிறது வந்து இது போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் தென் தி பிரான்ச்டு ஒன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது BR தள்ளி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு this molecule will have the greatest acidic strength. Then benzoic acid இருக்குது, nitrobenzoic acid. Nitro group will improve the acidic nature. இப்போ methoxy group will decrease the acidic nature. So the least, and then benzoic acid, and then 4 nitro. This will have the greatest acidic strength.